ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான இந்த ஆவலி எக்ஸாம்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வைஸாகவே கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி 7 2 மார்க், இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் வினா அமைப்பில் உங்களுக்கு 2 கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கேள்வி முதல் இருக்கக்கூடிய 4மே உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்கும். மொழி முதல் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனையவையாவை, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனையவையாவை, உயிரீறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் விளக்குக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் கொஸ்டின் கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 100% எக்ஸாமில் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்கக்கூடிய பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும், முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். இதெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இதை அலைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லேருந்து என்கிட்ட மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு தெரியும். 8072021999 உங்களுடைய கைடை ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இதோடு சேர்த்து லாஸ்ட் இயரில் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் புக்கின் சைட்லேருந்து எந்தென்ன ஒன்வேர்டு கேட்டிருக்காங்களோ அதுவும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவேன். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 24 இருக்கக்கூடிய தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஒரு பறவை வளர வேண்டும் அழகான தண்ணீர் மயில், இது இருக்குங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுமாதிரி மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இந்த 5ல் 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. உலை 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 பொருள் வேறுபாடு, வழி வழி வழி, கலை கலை, கணை கணை, குறை குறை. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுதுக. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் 8வது யூனிட் வரைக்கும் ஒவ்வொரு பேஜில் இருந்தது. இது எல்லாத்தையுமே அலைன் பண்ணி நமக்கு எக்ஸாமில் 100% வரக்கூடியது எல்லாத்தையுமே முதல் 14 கேள்விகளில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. பேஜ் நம்பர் 200 சில்லறையில் இருக்கும். குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். கல்விகளில் சிறந்தவர். அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. கால்நடை பின்னாக்கு 8 வரை அறிவில்லாதவன். அடுத்து புதிரிக்கான விடைகளை தேர்ந்தெடுத்துள்ளுக. இது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வினாயன் 42ல் 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எலியும் நுழையும் எழிலரசியின் கையும் நுழையும். மேலே கம்பு வளை மதிய இதழ் ஆளி இருக்கு இல்லையா, அதை அவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம 2 மார்க் கொஸ்டின்லேருந்து நம்ம பார்த்துடலாம். குருவினாவை பொறுத்த வரைக்கும் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு 2ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோ பார்வை, பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, ஏதிலி குறிவுகள் எங்கோ போயின, தொடரின் பொருள் யாது, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, வளரும் காவில் முகில் தொகை ஏறும், பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 இருக்கக்கூடிய தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்போது மருந்து தேவையில்லை என வள்ளுவர் கூறுகிறார் திருக்குறள்ல. மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை. அடுத்து 14ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என்ற கூற்றினை உறுதிப்படுத்துக. இது எல்லாமே நமக்கு இப்போ உங்களுக்கு ஆவலி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து குருவினா உரைநடையை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் 10 கேள்வி கொடுத்துருக்கேன்னா இதில் 5 மட்டும் சொல்கிறேன். 5 படிச்சிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். இயல் 1 பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். 2வது யூனிட்டில் 3ஆம் நம்பர் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. 5ஆம் நம்பர் ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. 7ஆம் நம்பர் இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை. 9ஆம் நம்பர் நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக. இந்த 5 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் 100% உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் செயலுக்கு தனியாக உரைநடை தனியாக சொல்லிடுறேன். சிறுவினா செயலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 இருக்கு. அந்த 10ல் நான் சொல்றதை மட்டும் படிங்க. காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடியாது. 500 சுட்டும் திணை முதல் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. 4ஆம் நம்பர் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதனை விளக்குக. சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றால குறவஞ்சி, அதுக்கு அடுத்ததா உயர்தமிழை உயிரென்று போற்றுமீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம். 10ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை. அடுத்து உரைநடை பகுதியில் அட்டன் பண்ண வேண்டிய 2 4 மார்க்குக்கு 7 கொடுத்துருக்கேன். இதையும் சார்ட் அவுட் பண்ணி 4 மட்டும் சொல்றேன். என்னுயிர் தமிழென்பேன் என்னும் தலைப்பில் நீர் கொண்டுள்ள மொழி பற்றி. இயல் 1 வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. இயல் 2 மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதனை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. இயல் 3 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய பிரஸ்கோ ஓவியம் கற்றளி கோவில்கள் குறித்து நீங்கள் அறிந்தனையாவை. 7ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய தாமசிகம் என்றால் என்ன 8வது யூனிட்ல. இந்த 4 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 2 மார்க் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 2 4 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். அடுத்தது 3 4 மார்க் கொஸ்டின் நீங்கள் இலக்கண பகுதியில் அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு அணி இலக்கணம். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு, வேற்றுமையணியை சான்றோடன் விளக்குக.
ரெண்டாவது சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சான்றுடன் விளக்குக. அடுத்து 4ஆம் நம்பரில் உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. இந்த ஒன்று. 40ஆம் நம்பர் கேள்வியை அட்டன் பண்ணுறதுக்கு நயம் பாராட்டல் படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் நெடுவினா சொல்லிடுறேன். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 44ஆம் நம்பருக்கு இந்த 2 கேள்வி மட்டுமே போதும். கொடையில் சிறந்து விளங்குவதாக வள்ளுவம் கூறும் வழிகளை அறிவு ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி. 3ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய அடக்கமுடைமை ஒருவனை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 4 கேள்வி. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை விவரிக்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவது. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. இயல் 1. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. இயல் 8. துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம், நர்த்தகி நடராஜன் இயல் 8ல் இருக்கக்கூடியது. இது 4ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த 8 மார்க் கொஸ்டின் 45ஆம் நம்பர் கொஸ்டின் துணைப்பாட பகுதியில் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாடல் கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து அதையும் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.